இப்போ ரீசெண்டாக கடலில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த லெவியத்தான் தான் காரணம்னு நம்மளோட போன வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு இந்த லெவியத்தானை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாச்சு. ஸோ இந்த லெவியத்தான்னா என்ன, பைபிள்ல இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் உருவான கொஞ்ச நாள்லயே கடவுள் வந்து 2 லெவித்தானை வந்து படைக்கிறாரு. இதுக்கப்புறமும் இதை வந்து ஜோடியா விட்டோம்னா இது வந்து இதோட பாரம்பரியத்தை வந்து பெருசாக்கி மனித இனத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா வந்து முடியும்னு சொல்லி அந்த பெண் லெவித்தானை வந்து கிரியேட் பண்ண கடவுளே வந்து அழிச்சிடுறாரு. இப்போ மிஞ்சி இருக்கிற அந்த ஒரு ராட்சச பாம்பை தான் புராணங்கள்லயும் பைபிள்லயும் எல்லாரும் லெவியத்தான்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இந்த லெவியத்தான் எப்போ வரும்னு சொல்றாங்கன்னா, எப்ப இந்த உலகம் வந்து பாவத்தாலையும் வன்மத்தாலையும் நிறையுதோ அப்ப வந்து இந்த லெவியத்தான் என்ட்ரி கொடுத்து இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே அழிச்சிரும்னு சொல்றாங்க. அண்ட் இதோட நீளம் 480 கிலோமீட்டருக்கு மேலையும் இதோட தோல் வந்து இரும்ப விட கட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. சோ கடவுளும் அப்ப இறங்கி வருவாருன்னு சொல்றாங்க. சோ என்ன கேட்டீங்கன்னா, கடலுக்கடியில என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி கடலுக்கடியில ஓவர் ஹீட் ஆகி வோல்கானிக் எஃபெக்ட் வந்த காரணத்தினால கூட இந்த மீனெல்லாம் வந்து மேல வந்திருக்கலாம். சோ என்ன வேணாலும் கடலுக்கடியில வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே பழைய தூக்கி நம்மளோட லெவித்தான் மேல போட்டுறாங்க. சோ இது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கடலோட சென்டர்ல வந்து பர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு ட்ரையாங்கிள் வந்துச்சு. அதுக்கு மேல போன ஃபிளைட் எல்லாம் கூட காணாம போயிருச்சுன்னு ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ இதோட பழியவும் தூக்கி நம்ம எல்லாரும் நம்மளோட லெவித்தான் மேல தான் போட்டாங்க. ஆனா அப்படி ஒரு ஃபிளைட் காணாம போனதுக்கு இது வரைக்கும் சயின்டிபிக்கா யாருமே ப்ரூவ் பண்ணல. ஆனா இதையே நிறைய பேர் ரொம்பவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது காரணம் வந்து லெவித்தான். இது எல்லாத்துக்குமே கிரெடிட்டை வந்து நம்ம வந்து லெவித்தானுக்கு கொடுத்துறோம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது உண்மையா பொய்யான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா நேச்சரை டிசைட் பண்ணக்கூடிய மைண்ட் வந்து யாருக்குமே கிடையாது. இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுது? இந்த லெவியத்தான் வரப்போறது உண்மையா இல்லைன்னா கட்டுக்கதையான மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க.